ஆன்மீக மீன்பர்களுக்கும் பக்தகோடி பெருமக்களுக்கும் வணக்கம். அடியேன் ராமாயசாலை மருமனை ஆண்டவர் முதல் திருக்கோயிலிருந்து மருதாசல சித்தர் அடிகளார் பேசுகிறேன் சாமி. நான் முன்பு சொன்னதை போல் கந்தபுராண இதிகாசங்களை வீடியோவாக வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கந்தபுராணம் தொடங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவணபவாய நமஹ. முன்பொரு சமயம் தெய்வ திருவருள் பொங்கும் காசி சேத்திரத்துடன் நான்முகனும் நாமகளுடன் தங்கியிருந்தார். நான்முகன் கிருஷ்டிகர்மாவாக சீராக நடக்க சிவபெருமான் திருவருளை வேண்டி தவம் இருக்கிறார். யாரு? பிரம்மா. அது சமயம் இல்லற இன்பத்தில் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்து கிருகஸ்திரம் நடத்தி வந்த அருந்தவசியர் நான்முகனை தரிசிக்க கடல் வெள்ளம் போல் திரண்டு வந்தனர். உலகப்பற்றற்ற நிலையை பற்றுவதற்கான தூய மார்க்கத்தை தெரிந்து கொள்வான் வேண்டி வந்தவர்கள் சிரமீது கரமுயர்த்தி தொழுதனர். பிரம்மதேவர, கமலோத்பவா, வேத முதல்வா, இதுகாரும் நாங்கள் இல்லறம் என்னும் சிற்றின்பத்தில் உழன்று வந்தோம். அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடந்தோம். இனியும் நாங்கள் இத்தகைய ஊனக்கண்களுடன் உலகத்தில் உழல விருப்பமில்லை. பேரின்ப வீடு காண விரும்புகிறோம். நாங்கள் வேள்வி நடத்துவதற்கு தகுந்தவாறு ஓர் புண்ணிய பூமியை பூவுலகில் தோற்றுவித்து அருள் புரிய வேண்டுகிறோம் என்று பிரம்மதேவரை பிரார்த்தித்தனர். தவசியரின் விண்ணப்பத்தை செவிமடுத்த சதுர்முகன் அவர்கட்கு பேரருள் புரிய திருவருள் கொண்டார். அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.